ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் ஆற்று நூலகம் மெய்நூல்கள் ஒலிபெயர்ப்பு துவக்க நிகழ்வில் ஐயா சிவ கதிரவன் அவர்கள் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். ஆற்று அறவினைக் கழகம் வைத்திருக்கிற செயல் திட்டங்களில் மெய்த்தமிழ் மேடை என்பது நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற செயல்களில் ஒன்று. அதைத் தொடர்ந்து நூலகம் என்கிற வேறொரு தளத்தை நாம் இன்று முன்னெடுக்கிறோம். அடிப்படையில் மெய்த்தமிழ் மேடையினுடைய தொடர்ந்த செயல் நடைமுறையாக இந்த நூலகம் என்கிற செயல்பாடு மலர இருக்கிறது. இதனுடைய அடிப்படை, இதனுடைய ஒழுங்குமுறைகள், இதனுடைய செயல்வழி போக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது குறித்தும், இதற்குள் நாம் என்னவெல்லாம் கடைபிடிக்கிறோம் என்பது குறித்தும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மெய்வழிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை, மெய்நிலை உணரும் வாழ்க்கை முறையை பெற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் ஒவ்வொரு உயிருக்கும் உரிமை என நான் உங்களிடம் பல முறை சொல்லியிருக்கிறேன். மெய்நிலையினுடைய தாரமான உள்ளடக்கங்களை வைத்து நமக்கு அருளப்பட்டிருக்கிற கொடை தமிழ்மொழி. தமிழ்மொழியை நாம் மெய்த்தமிழ் என்று வழங்க வேண்டும் என்பது எனது வேண்டல். மெய்நிலையினுடைய சாரமான வெளிப்பாடுகளை மொழியாக வெளிப்படுத்துகிற நிலையில் மெய்த்தமிழ் நிலை பெற்றுள்ளது. இந்த மெய்த்தமிழின் தெளிவான இலக்கணங்களும் கட்டமைப்பு விதிகளும் நமக்கு வழிப்போக்கில் கடினமானவையாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தனிக்கதை. உள்ளபடி மெய்த்தமிழ் இலக்கணங்களை எவரும் முறையாக உள்வாங்கிக் கொள்வார் என்றாலும், செறிவான பகுதிகளை புரிந்து ஏற்பார் என்றாலும், அவர் மெய்நிலை அருள் நோக்கி தம்மை உயர்த்தி கொண்டவராவார் என்பது எனது புரிதல். அந்த வகையில் மெய்த்தமிழ் குறித்த செறிவான பகுதிகளை நாம் இந்த மெய்த்தமிழ் மேடை என்கிற செயல் திட்டத்தில் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் இன்னொரு தளமாக நூலகம் இருக்கிறது. இந்த நூலகம் என்பது வழக்கமாக நூல்களை தொகுத்து வைத்திருக்கிற இடம் அல்ல. இது நூல் அகம் என்று நாம்
சொற்பிரித்திருக்கிறோம். இதற்குள் இருக்கிற நூல் வரிசைகள், நூலினுடைய செறிவுத்தன்மை உள்ளிட்ட எல்லா வகைமைகளும் மெய்நிலையின் பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது நம் விருப்பம். இந்த நூலகத்தையும் மெய்த்தமிழ் மேடை என்கிற செயல் திட்டத்தையும் ஆற்று அறவினைக் கழகம் ஒருங்கிணைக்கிறது. இந்த நூலகத்திற்குள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்யப் போகிறோம் என்பதை விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலகம் மெய்நிலை குறித்த உள்ளடக்கங்களை பதிவு செய்த பதிவுகளை, எழுத்துப் பதிவுகளை, ஒலிப்பதிவுகளை தொகுப்பது என்பதை முதன்மையாக கொண்ட களம். இந்த நூலகத்திற்குள் எல்லா எழுத்துக்களையும் நாம் முதன்மையாக கொள்வதில்லை. இந்த நூலகத்திற்குள் நாம் தொகுக்கிற, சேகரிக்கிற நூற்பாக்களாக என்றாலும், நூல் குறிப்புகளாக இருந்தாலும், எல்லாவற்றிற்குள்ளும் அவை மெய்நிலை சாரத்தை உள்ளடக்கி இருக்கின்றனவா என்பது இன்றியமையாதது. மேலும் மெய்நிலை சாரம் குறித்த வழிகாட்டல்களை தொகுக்க வேண்டும் என்பது விருப்பம். வழிகாட்டல்கள் என்பது மறைநூல்களாக இருக்கின்றன. இந்த மறைநூல்களின் ஊடாக செறிவாக நிலைத்திருக்கிற மெய்நிலை குறித்த விளக்கங்களும் குறிப்புகளும் நூலகத்திற்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் நூலகத்திற்குள் முன்னெடுக்கிற வரையறைகளில் ஒன்று. எனவே இந்த நூலகம் மெய்நிலை குறித்து பொதிந்த கருத்துக்களின் மையமாக இருக்கும். ஏன் நாம் இந்த வரையறையை வைத்திருக்கிறோம் என்றால், இன்று வாசிப்பின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிப்பு என்பது என்ன, புத்தகங்களை வாசிப்பது என்பது என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், பொழுதுபோக்கிற்கான வாசிப்பு நிலை ஒன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது. அல்லது பொருளாதார வெற்றிக்கான வாசிப்பாக நடைமுறைகள் காட்டுகின்றன. அல்லது வாழ்வியலுக்கும் ஒரு தனி மனிதனுடைய அறிவு நிலைக்கும் இடைவெளியை கொண்ட வாசிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக நாம் வாசிப்பை பார்த்தோம் என்றால் கூட, வாசிப்பு என்பது ஒரு மனிதனின்
பேசப்பட வேண்டிய பகுதிகளை பேசுவதாக கருதி கொண்டு சமூகத்தின் வெற்றி தோல்வி குறியீடுகளை அடிக்கோடு இட்டு மகிழ்கிற நிலையிலேயே இருக்கின்றன. நிறைய சான்றுகள் நாம் பார்க்க முடியும். இலக்கியங்களை படியெடுத்து கேளிக்கை என்கிற நிலைக்கு என்று இலக்கியத்தின் சாரங்கள் வந்து குவிந்திருக்கின்றன. இலக்கியங்கள் மனிதனின் கேளிக்கைக்கு உரிய ஒன்றாக மாறியிருக்கிற சூழலில் வாசிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவை உரியவை அல்ல. இவை மனிதனின் சிந்தனைக்கு உதவுகின்ற ஒன்று அல்ல. இலக்கியங்கள் மனிதனின் வாழ்வை பதிவு செய்தன என்பது ஒரு வரி குறிப்பு அது. ஆனால் மனிதனின் வாழ்வை பதிவு செய்கிற எல்லாமும் இலக்கியங்கள் அல்ல. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் இலக்கணங்களை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இலக்கியங்களுக்கு உண்டு என்பதுதான் இலக்கியங்களுக்கான இலக்கணம். இதற்கு என்ன சான்று என்றால், உலகில் தொன்மையான படைப்புகளுக்கெல்லாம் இலக்கணமாக இருக்கிற தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் ஒரு இலக்கியம் படைப்பதற்குரிய இலக்கணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அது தனி பாடம். அதற்குள் காலம் கருதி இப்போது செல்ல வேண்டாம். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால், ஒரு இலக்கியம் என்பது வாழ்வியலுக்குரிய இலக்கணத்தை முதன்மையாக வைத்திருக்க வேண்டும். இருவர் கேளிக்கையாக கூத்தடிப்பதும் சண்டையிட்டுக் கொள்வதை பதிவு செய்வதும் இலக்கியத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் அதன் ஊடாக வாழ்வின் போக்கை இலக்கண படிமமாக பதிவு செய்ய வேண்டியது இலக்கியத்தின் பொறுப்பு. இப்படியான இலக்கியங்களை தேடி வாசிக்க வேண்டியது ஒரு வாசகனின் உரிமையும் கடமையும். அப்படியான வாசகர்கள் இப்போது இருக்கிறார்களா என்பது நம் முன் இருக்கிற கேள்வி. எல்லோரும் வாசிக்கிறார்கள் என்பதில் மகிழ்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதற்கும் ஒன்றுமில்லை. தன் பெயரை பிழையில்லாமல் எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒருவர் கூட எழுத்தறிவு கொண்டவராக கருதப்படுகிற சூழல் இருக்கிறது. சொற்றொடரை உருவாக்குகிற, வாசிக்கிற, எழுதி பார்க்கிற ஒருவரும் எழுத்தறிவு மிக்கவராக கொள்ளப்படுகிற காலத்தில் இருக்கிறோம். இதன் மெய்ப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அவர் மெய்நிலையை நோக்கி நகர்வதற்குரிய இலக்கணங்களை கொண்டவராக இருக்க வேண்டும். அந்த இலக்கியங்கள், அவர் வாசிக்கிற இலக்கியங்கள் அவருக்கு அதற்கான இலக்கணங்களை தொகுத்தளிக்க வேண்டும். இது நாம் கண்டுபிடித்த
உண்மை அல்ல. இந்த உண்மையை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பதிவு செய்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்ன என்று கேட்பதற்கு வள்ளுவர் சொல்வது இறை தொழுதல் என்பது. கற்றதனால் ஆகிற பயன் என்ன என்பதற்கு இன்று நாம் எத்தனை பட்டியல் வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கல்விக்கான பயன் என்ன என்று பட்டியலில் சேர்ப்பீர்கள் என்றால், வேலை கிடைப்பதில் தொடங்கி வெளிநாடு செல்வது வரை நூற்றுக்கணக்கில் பட்டியல் நீளும். இதுதான் இன்று கற்றதனால் ஆய பயனாக இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது இலக்கணம் அல்ல. இது வாழ்விற்குரிய இலக்கணம் அல்ல. கற்றதனால் ஆய பயன் என்ன என்றால், நீ மெய்நிலை நோக்கி நகர்வதற்குரிய பயணத்தை துவங்கி இருக்க வேண்டும். உன் பயணம், உன் வாழ்வியலை, நீ பயணிக்கிற வாழ்க்கை போக்கினை, அதற்குரிய மெய்நிலை இலக்கணங்களை கொண்டவனாக, ஏற்றவனாக, பயணிப்பவனாக உன்னை மாற்றி இருப்பதுதான் கற்றதற்குரிய பயன் என்று மெய்த்தமிழ் முன்வைக்கிறது. இது யாரும் மறுப்பதற்கில்லை. ஒரு தூரத்து தேசத்தில் ஒரு எளிய பெண்ணுக்கு நடக்கிற அவமானங்களை கவிதைகளும், கட்டுரைகளும், சிறுகதைகளும் பதிவு செய்கின்றன என்பதும், இந்த பதிவுகளின் வழியாக அந்த துயரங்கள் வாசிக்கப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன, வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதும் சரியான தகவல். அதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு இலக்கியம் எந்த தூரத்து தேசத்திலும் ஒரு இளம்பெண்ணுக்கு துயரங்களை கொடுக்காத வாழ்வியல் இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கிற செறிவோடு இருக்க வேண்டும், இருந்திருக்கிறது. ஒரு இலக்கியத்தின் பணி அது. இலக்கியம் முறையான செறிவுப்பட்ட இலக்கணத்தோடு அமையும் என்றால், அந்த உள்ளடக்கங்களோடு அமைக்கப்படும் என்றால், அது வழங்குகிற விரிவு என்ன எனில், ஒரு சமூகம் மெய்யியலை நோக்கிய வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தை பெற்றுக்கொள்ளும் என்பது நாம் பார்க்கிற உண்மை. இந்த உரையாடலை நான் வாசிக்கிற நண்பர்களிடம் செய்திருக்கிறேன். ஒரு தூரத்து தேசத்தில் நடக்கிற கொடுமைகள் குறித்து உனக்கு அக்கறை இல்லையா என்று என்னிடம் பதில் வாதம் செய்திருக்கிறார்கள். இது என் அக்கறை பற்றிய சிந்தனையாகவும், என் அக்கறையின்மை பற்றிய விமர்சனமாகவும் சுருக்கி விடுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என் பார்வை அல்லது நம் பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால், எந்த தேசத்திலும் இரு மனிதர்களுக்கு இடையே முரணில்லாத வாழ்க்கை முறையை வாழ்வியல் இலக்கணங்கள் வகுத்து கொடுக்கும். எந்த மனிதனும் ஒருவரோடு ஒருவர் பிணக்கு கொள்ளாத அளவிற்கு ஒரு இலக்கணத்தை வாழ்வியலில் செறிவோடு நடைமுறைப்படுத்துவதற்கான பாங்கு இலக்கியங்களுக்குள் ஒளித்து வைக்க முடியும். அந்த வகையில் ஒன்றை நீங்கள் படைக்கவும் படிக்கவும் செய்வீர்கள் என்றால், உங்களது வாழ்க்கை போக்கு மெய்நிலையை நோக்கி மேம்பாடு அடைவதாக மாறும் என்பதில் நமக்கு ஐயம் ஏதும் இல்லை. இப்படியான வாசிப்பு நிகழ வேண்டும் என்பது ஆற்று நூலகத்தினுடைய பெரும் வேண்டல். இந்த வாசிப்பை நிகழ்த்துவதும், நிகழும்படி வாய்ப்புகளை உருவாக்குவதும் நாம் செய்ய வேண்டிய
இன்றியமையாத பணியாக நாம் கருதுகிறோம். எனவே உங்கள் வாசிப்புகள், ஒரு தனிமனிதனுடைய வாசிப்பு என்பது கூடி புத்தகம் படிப்பதாக மட்டும் இல்லாமல், ஒரு வாழ்வியலுக்குரிய இலக்கணத்தை படிப்பதும், விரிவாக பேசுவதும் என்பதாக இருக்க வேண்டும். நான் 2 நூல்களை மட்டும் இங்கு சான்றிற்காக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று திருக்குறள், மற்றொன்று தொல்காப்பியம். இந்த 2 நூல்களும் ஒரு இலக்கணம் பொதிந்து இருக்கிற நூல். இன்னொன்று இலக்கணம் வழிப்பட்ட வாழ்வியலை உள்ளடக்கி வைத்திருக்கிற நூல். இந்த 2 நூல்களும் ஒரு இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும், ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதற்கும் உரிய பொருத்தமான சான்று என்று நான் கருதுகிறேன். இந்த எல்லைகளை நாம் படிக்கிற, நம் சமூகம் படிக்கிற இலக்கியங்களுக்குள் வரைய வேண்டும் என்பது நம் விருப்பம். கேளிக்கைகள் மலிந்து கிடக்கிற இரைச்சலில் இன்று இலக்கியங்கள் வாசிக்கப்படுகின்றன. ஒரு நல்ல இலக்கியத்தை நீங்கள் பார்ப்பது அரிதினும் அரிது. உலகளாவிய இலக்கியங்கள் பல வடிவங்களில் நம் முன் இருக்கின்றன. சிறுகதைகளாக இருக்கின்றன, புதினங்களாக இருக்கின்றன, பாக்களாக இருக்கின்றன, கவிதைகளாக இருக்கின்றன, இன்ன பிற வடிவங்களில் கட்டுரைகளாக இருக்கின்றன, ஆவணங்களாக இருக்கின்றன. இவை யாவும் தகவல்களாக இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்கிற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவை என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஒரு வாழ்வினுடைய மெய்யான இலக்கணத்தை உள்ளே பொதிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தகவல்கள் யாவும் உண்மையை நோக்கி நகரும் தன்மையோடு வளர்ச்சி அடையும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே நமது வாசிப்பிற்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், வாசிப்பின் வழியாக என்ன நிகழ வேண்டும் என்பதையும் நீங்கள் அடிப்படையிலேயே செறிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் செய்கிற பொருளாதாரம் ஈட்டும் முயற்சியாக இருந்துவிடக்கூடாது என்பது முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் எளிமையாக ஈட்டிக் கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் வாசிப்பினை தேர்வு செய்வது 2ஆம் பட்சமானது. ஆனால் உங்கள் வாழ்க்கை முறைக்குரிய இலக்கணங்களை இலக்கியங்கள் மிக எளிமையாக உங்களுக்கு வழங்கும் என்பது மறுக்க இயலாதது. எனவே ஒரு வாசிப்பின் நேர்த்தி என்பது இலக்கணங்களின் செறிவை, வாழ்வியல் நடைமுறைகளை, மெய்நோக்கி அழைத்துச் செல்கிற வழிகாட்டல்களை உள்ளடக்கிய தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாத கருத்து. நூலகம் அப்படியான முன்னெடுப்புகளை செய்ய இருக்கிறது. ஆற்று அரவணைக் கழகம் ஒருங்கிணைக்கிற
இந்த திட்டமிடல்கள் அப்படியான உள்ளடக்கங்களை வைத்திருக்கிறது. இதில் நாம் குறிப்பாக 2 பகுதிகளில் முதல் கட்டமாக பயணிக்க இருக்கிறோம். ஒன்று, மெய்யியல் நூல்களை ஒளி வடிவமாக மாற்றுவது. அது புவியியல் வரையறைக்கு உட்படாதது. உலகம் முழுவதும் இருக்கிற மெய்யியல் நூல்களை ஒளி வடிவத்தில் மாற்றுவதுதான் முதல் முன்னெடுப்பு. ஒளி வடிவம் என்பது என்ன என்றால், அது மெய்யியல் எழுத்தாக வெளிப்பட்டிருப்பதை ஒளி வடிவத்திற்கு, ஒளிக்குறிப்பாக மாற்றுகிற பெரும் பணி. மதிப்பிற்குரிய பணி. இந்த பணியில் நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால், உரிய இலக்கணத்தை உயர்த்தி பிடிக்கிற, உணர்த்த முன்னிருக்கிற மெய்யியல் நூல்களை, மெய்யியல் புதினங்களை ஒருவர் அதற்குரிய நிறுத்தல் தன்மையோடு ஒளி வடிவாக பதிவு செய்வதும், அந்த பதிவுகளை தொழில்நுட்ப உதவியோடு பலரும் கேட்கும்படி பதிவேற்றம் செய்வதுமான ஒரு திட்டம். ஒளி வடிவமும் வரி வடிவமும் மெய்நிலை வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. ஒளி வடிவம்தான் வரி வடிவமாகின்றன என்றெல்லாம் இலக்கணங்கள் இருக்கின்றன. ஒரு மெய்நிலை கூற்று நிலை பெற வேண்டும் என்று கருதுகிற ஒரு சிறு குழுவிற்கு என்னவெல்லாம் உள்ளடக்கம் இருக்கிறது என்றால், அதற்கு எப்படி வரையறை கொடுப்பது? இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டது. இந்த கேள்வி சொல்வது என்ன என்றால், மெய்யியல் பேசுகிற நிலையில் இருக்கும்போது, அங்கு இலக்கணங்களும் இலக்கியங்களும் ஒலிப்பெருக்கமும் மொழிபெயர்ப்புகளும் எவ்வாறு பொருத்தமானவை என்பதுதான் அந்த வினாவினுடைய உட்கருத்து. மெய்யியல் பேசுகிற போது இலக்கியத்தை ஏன் பேசுகிறாய், மொழிபெயர்ப்பை ஏன் பேசுகிறாய் என்பதுதான் அந்த கேள்வியின் சாரம். அதற்கு நம் தரப்பில் நாம் வைத்திருக்கிற தெளிவான விடை, நீங்கள் இதுதான் விளைய வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லாமல் நீங்கள் உணர்ந்ததை, மகிழ்ந்ததை பதிவு செய்வீர்கள் என்றால், அதுவே சிறந்த இலக்கியம், அதுவே சிறந்த மெய்நிலை நோக்கிய பயணம். இதுதான் இந்த முன்னெடுப்பின் ஆதாரமாக இருக்கிற துவக்க புள்ளி. எனவே ஒரு மெய்க்கருத்தை
நாம் பதிவு செய்வதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால் நோக்கமே கிடையாது. மெய்க்கருத்தை பதிவு செய்வது மட்டும்தான். ஒரு இலக்கியத்தை ஒளியாக்கம் செய்வதற்கு என்ன லாபம் இருக்கிறது என்றால் லாபமே கிடையாது. எந்த நோக்கமும் எந்த லாபமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் நமக்கு கிடையாது. நாம் கற்றவற்றை மெய்யாக நாம் உணர்ந்த ஒன்றை அப்படியே பதிவு செய்வதுதான் என்கிற ஒன்றை தவிர இந்த முன்னெடுப்பிற்கு வேறு நோக்கமோ லாபமோ கிடையாது என்பதுதான் நாம் வைத்திருக்கிற கருத்து. அந்த வகையில் இங்கு நூலகம் என்கிற தளத்தில் பதிவு செய்யப்படுகிற எல்லாமும் இன்ன பயன் விளைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் பதிவு செய்யப்படுபவை அல்ல. இத்தகைய வெல்வதற்குரிய சாத்தியங்கள் வந்துவிடும் என்கிற எந்த எதிர்பார்ப்பிலும் பதிவு செய்யப்படுபவை அல்ல. இவை உணர்ந்ததை, மகிழ்ந்ததை, இன்புற்றதை அப்படியே பதிவு செய்வது. அப்படியான எல்லாமும் தெரிவு மாறாமல் இவற்றிற்குள் வர இருக்கின்றன. நடப்பு கால ஒளிக்குறிப்புகளாக மாற இருக்கின்றன. எனவே மெய்நிலையில் நின்று கொண்டு இலக்கியங்களை பேசுவதற்கு என்கிற இடைவெளியை மெய்நிலை மிகுந்த நேர்த்தியோடு பூர்த்தி செய்கிறது. அது இட்டு நிரப்புகிறது. எப்போதெல்லாம் நீங்கள் நோக்கமற்று பேசுகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் உதிர்க்கிற ஒவ்வொரு சொல்லும் மெய்க்குரியவைதான். அதற்கு எந்த விதமான பயன் விளைவும் அது குறித்த நோக்கமும் இருக்கவே போவதில்லை. அந்த வகையில் இந்த நூல் அகம் என்கிற முன்னெடுப்பு மரபு இலக்கியம் தொடங்கி மறை வழிபட்ட இலக்கியங்களையும் நூல்களையும் பதிவு செய்ய இருக்கிறது. மறை இலக்கியங்களாக மதிக்கப்படுகிற, போற்றப்படுகிற பிறமொழி இலக்கியங்களையும் மொழிபெயர்ப்புகளையும் கூட பதிவு செய்ய இருக்கிறது. இந்த பதிவுகளில் முற்றிலும் முன்பு சொன்னது போல பயன் விளைவு நோக்கா பாங்கு இடம்பெற வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஒரு பதிவினை நாம் செய்வதற்கு ஒரு இலக்கியத்திற்குள் என்னவெல்லாம் இருக்கிறது என்று தொல்காப்பியம் ஒரு இலக்கணம் வகுத்திருக்கிறது. தொல்காப்பியம் அடிப்படையில் நூல்களை அல்லது இலக்கியத்தை இருவகையாக பிரிக்கிறது. அது ஒரு இலக்கணம் சார்ந்ததுதான். ஒன்று முதல் நூல், மற்றொன்று முதல் நூல் வழிபட்ட வழிநூல். அதாவது முதல் நூல் என்பது
வினை நோக்கம் முதல் நூல் என்பது வினையாற்றுகிற எல்லையை கடந்த ஒருவர் உணர்ந்து பதிவு செய்வது. அவ்வாறு பதிவு செய்பவருக்கு உணர்தல் மட்டுமே முதன்மையானதாக நிகழ்ந்திருக்கும். அவர் எந்த ஒன்றையும் பின்பற்ற மாட்டார். மெய்நிலை உணர்த்துகிற ஒன்றை உணர்ந்து பதிவு செய்கிற எல்லா நூல்களும் முதல் நூல். இரண்டாவது, முதல் நூலை உணர்ந்து பதிவு செய்யப்படுகிற, எழுதப்படுகிற வழிநூல். இத்தகைய இலக்கண மரபிற்குள் நின்று முதல் நூல் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டோ அல்லது வழிநூல் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டோ நாம் ஒளிப்பதிவாக ஒளி மாற்றம் செய்கிறோம். இது தொல்காப்பிய இலக்கண மரபு வரிசையில் ஒரு கிளை வடிவமாக மாற்றம் அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்கிற ஏக்கமும் வேண்டலும் எனக்கு இருக்கிறது. இந்த ஒளிப்பதிவு என்பது முதல் நூல் வழிபட்டதல்ல, முதல் வழி இலக்கியம் அல்ல. இது ஒரு மாண்பு மிகுந்த உரையை, பாடலை, புதினத்தை, படைப்பை, உணர்ந்த செய்தியை பதிவு செய்கிறது. இது முதல் நூலின் தோன்றல், முதல் நூலிலிருந்து தோன்றியது. முதல் நூலினுடைய ஒளி வடிவம். இதற்கு உயிர் கொடுப்பது முதல் நூல்தான். அதைப் போல வழிநூலின் ஒளி குறிப்பாக இது உயர்வடைய இருக்கிறது, விரிவடைய இருக்கிறது. இதற்கும் உயிர் கொடுப்பது வழிநூல்தான். எனவே முதல் நூலும் வழிநூலும் உயிர் கொடுத்து ஒரு ஒளி நூலாக நம்மை உயர்வடைய செய்ய வேண்டும் என்கிற வேண்டலோடு இந்த முன்னெடுப்பை ஆற்று அரவணைக் கழகம் துவங்குகிறது. இது இலக்கண மரபின் பார்ப்பட்டு எவ்வளவு பொருத்தமானது என்று அறுதியிட முடியவில்லை என்னால். ஆனால் விளைவு நோக்காமை என்கிற எல்லையில் நின்று நம்மை இலக்கண மரபு ஏற்றுக்கொள்ளும் என்று உணர்கிறேன். அந்த வகையில் நாம் தொகுக்கிற ஒளிநூல் என்பது முதல் நூலிலிருந்து உயிர் பெறுகிறது, வழிநூலிலிருந்து உயிர் பெறுகிறது, ஒளிநூலாக பயணப்பட இருக்கிறது, பதிவு செய்யப்பட இருக்கிறது. மேலும் இலக்கணம், மரபு இலக்கணம், தொல்காப்பிய இலக்கணம் சொல்கிற இன்னொரு குறிப்பு, நூலாக்கம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை குறிப்பிடுகிறது. தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்த்தல் என்கிற நான்கும் உட்பட்டு அவற்றை அந்த அடிப்படையில் கட்டுவது நூலாக்கம் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது.
இந்த 4 வகைப்பட்ட இலக்கண மரபையும் மீறாமல் நாம் முறைப்படி தொகுத்ததை விரித்து, பின் தொகை விரித்து, நேர்த்தி கருதி மொழிபெயர்த்து என்கிற இலக்கண அமைவின் கீழ் இந்த ஒலியாக்கம் என்பதை முன்னெடுக்கிறோம். இப்படி இலக்கண வரம்புகளும் மெய்யியல் வழங்குகிற வழிகாட்டலின் அடிப்படையிலான விளைவு நோக்கா முன்னெடுப்புமாக நமது செயல் அமைய வேண்டும் என்று இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறோம். இதற்குள் மொழிபெயர்ப்பு என்பது தொடர்ந்து நம் கவனத்திற்குரியதாக இருக்கிறது. என்ன கவனிக்கிறோம் என்றால், எல்லா வகையான மொழிகளிலும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா வகையான மொழிகளுக்குள்ளும் அகரம் இருக்கிறது என்கிற பேருண்மையை திருக்குறள் துவங்குகிற போது சொல்லித்தான் துவங்குகிறது. அதற்கு விரிந்த உவமையாக ஆதிபகவனை குறிப்பிடுகிறது. இவ்வகையில் ஆதிபகவன் என்கிற மெய்நிலை எங்கெங்கும் நிரம்பி வழிகிறது போல, அகரம் என்கிற ஒளியும் எல்லா மொழிகளிலும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 குறிப்புகளையும் நாம் பற்றிக்கொண்டு ஒவ்வொரு மொழியும் அகரத்தை வைத்திருக்கிற மெய்யினால் ஒவ்வொரு மொழிக்குள்ளும் ஆதிபகவனும் மெய்நிலையாக உறைந்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து பன்மொழி பெயர்ப்புகளை ஒளிநூலாக மாற்றுவதற்கு நாம் திட்டமிடுகிறோம். இவ்வகையான செயல் திட்டம் நன்முறையில் நிலை பெற வேண்டும் என்பது நம் வேண்டல். இந்த செயல் திட்டத்திற்குள் ஆழமான செறிவான மெய்நிலை கூற்று நிலை பெற வேண்டும். அதோடு மொழிகளின் வழியாக மெய்நிலை எவ்வாறெல்லாம் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்கிற வெளிப்பாடுகளும் மெய்ப்பட வேண்டும் என்பதும் இந்த துவக்கத்திற்கான வேண்டல். இந்த அரிய மதிப்பிற்குரிய பணியில் தேர்வு செய்யப்பட்ட நாம் உணர்வின்படி நமக்கு மெய்நிலை வெளிச்சங்களை உணர்த்தி காட்டிய அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மெய்க்கூற்றுகளை, மெய்நிலை நூல்களை ஒளி குறிப்பாக, ஒளி வடிவமாக, ஒளி புத்தகமாக
மாற்ற இருக்கிறோம். இந்த நிகழ்வில் உங்களது பங்களிப்பு என்பது இந்த ஒலி குறிப்புகளை ஆழ்ந்து உள்வாங்கி உங்கள் வாழ்வியல் இலக்கணத்திற்குரிய கூற்றாக உணர்ந்து கொள்வதற்குரிய அருள் உங்களுக்கு கிடைக்கவும் நிலைக்கவும் வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்திலே வேண்டுகிறேன். இந்த பணி இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மெய்தேடல் என்பது பிறழ்வான நிலை நோக்கி செல்லும் என்பதை நான் இன்று பார்க்கிறேன். 2, 3 தலைமுறைகளுக்கு பிறகு ஆழமான வாழ்வியல் இலக்கணங்களை இந்த சமூகம் தம் கையை விட்டு இறக்கி வைத்திருக்கும் என்பது புரிகிறது. எப்போதும் மெய்நிலையும் மெய்த்தமிழும் மறைச்செழுமையும் எந்த வகையிலும் பாதிப்பிற்கு உள்ளாகாது. மெய்த்தமிழை, மறை செறிவினை, மெய்நூல்களை நாம் பத்திரப்படுத்த வேண்டும் என்கிற கோணத்தில் இந்த முயற்சியை செய்யவில்லை. காலத்திற்கும் மெய் நிலைக்கும் வல்லமை உள்ளது. மெய்தான் நம்மை காக்கிறது. மெய்தான் நமக்கு அருள்கிறது. எனவே எப்பொழுது மெய் வெளிப்பட வேண்டும் என்று திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மெய் வெளிப்படும் என்பதில் நமக்கு துளியும் ஐயமில்லை. என்றாலும் இந்த தற்கால சமூக போக்கு மெய்யிலிருந்து எத்தனை இடைவெளியை உருவாக்கி ஒவ்வொரு பொழுதும் அந்த இடைவெளிகளை பெரிதாக்கிக் கொண்டே இருக்கிறது என்கிற கவலையோடும் அக்கறையோடும் நாம் இவற்றை ஒரு நினைவூட்டல் பதிவாக செய்ய விரும்புகிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதற்கும் ஆற்று அரவணை கழகத்திற்கும் தொடர்பில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எப்படி மெய்நிலை பெற வேண்டும் என்பதில் மெய்நிலைக்கு ஒரு உரிய திட்டம் இருக்கிறது. அதன்படிதான் மெய்நிலை வழி நடத்துகிறது யாவரையும். எனவே மெய்நிலை பாதுகாப்பிற்காக துவங்கப்படுகிற இது ஒலிக்குறிப்பு இயக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சமூகத்தின் போக்கு மெய்நூல்களை கையில் தொடுவதற்கு அஞ்சுகிற அளவிற்கு இடைவெளி பேணிக் கொண்டிருக்கிறது. காலம் முழுவதும் நிலைத்திருக்கக்கூடிய மேம்பட்ட இலக்கணத்தை மெய்த்தமிழ் உள்ளிட்ட மறைச்செறிவுள்ள பல அகரங்கள், மொழி நூல்கள் வைத்திருக்கின்றன. இவை யாவற்றையும் நாம் ஒலிக்குறிப்பாக மாற்றுவதற்கு காலம் நமக்கு அருளப்பட வேண்டும். எல்லா வகைகளிலும் நாம் உணர்ந்த இன்புற்ற குறிப்புகளை ஒலிக்குறிப்புகளாக மாற்றி பதிவிட விரும்புகிறோம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நம் விருப்பம் நிறைவேறவும் நிலை கொள்ளவும்
நமக்கு அருள் வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்வை இன்று தொடங்குகிறோம். உங்களது பங்களிப்பு என்பது இந்த செறிவான நம் முயற்சியை உள்வாங்குவதும், பகிர்ந்து கொள்வதும், அது குறித்த உங்களது சிந்தனை மேம்பாட்டை உரையாடலாக மாற்றுவதும், நடைமுறையாக வளர்த்தெடுப்பதுமாக அமைய வேண்டும் என்று கேட்டு, இந்த துவக்க நிகழ்வை துவங்குகிறோம். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக.